எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கறது குற்றவாளிக்கு ரட்சிப்பு. இயேசுவை சிலுவையில் அடிக்கும்போது கூட 2 கல்லர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்க. லூக்கா 23:39 இந்த வசனத்துல 43 வரைக்கும் அதை பற்றிய காரியங்கள் இருக்கு. 39 வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இவனும் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளி. இயேசுவோடு கூட இயேசு இந்த 2 கல்லர்களுக்கு மத்தியில தான் அவரை இயேசு அடிக்கிறாங்க. இயேசு பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் குற்றவாளிகள். அவர்கள் பெரிய தவறுகளை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. திருடி இருக்கலாம், கொலை பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு பெரிய கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இது இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை வாங்குறாங்க. ஆனா பாருங்க, இவனுக்கு என்ன ஒரு இதுன்னா, கிறிஸ்துவை இகழ்ந்தான் போடுவோம். இந்த கடைசி டைம்ல அவன் சாக போறான் பாருங்க. சாக போற நிலைமையிலையும் கூட எப்படி இருக்கான் பாருங்க. குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆள் சாக போறான் கொஞ்ச நேரத்துல. ஆனா பாருங்க, கடைசி நிமிஷத்துல கூட இயேசு பக்கத்திலே இருக்கிறாரு. ரட்சிக்கிறவர் பக்கத்திலே இருக்கிறாரு. இவனுடைய பாவத்தையும் சேர்த்துதான் அவர் சிலுவையில சுமந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வெளிப்பாடு இல்லை அவன்கிட்ட. அந்த ஒரு நாலேஜ் இல்லை அவன்கிட்ட. இவர் தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு அறிவு இல்லை அவன்கிட்ட. பாருங்க, இயேசுவையே இகழ ஆரம்பிக்கிறான். எப்போ தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி டைமுக்கு லாஸ்டா வந்துட்டான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை இகழ்ந்தான்ன்றது எவ்வளவோ பக்கத்துல இருக்குது. பக்கத்துல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதா, பக்கத்துல அவ்வளவு பெரிய காரியம் இருக்குது. இயேசுவே பக்கத்துல இருக்கிறாரு. ஆனால் ரட்சிப்பை இழந்து விட்டான் ஒரு குற்றவாளி. இன்னொரு மற்றவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. வசனம் 40 பாருங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இவ்வளவு பெரிய தண்டனையை நீ வாங்கிட்டு இருக்கிற, தேவனுக்கு நீ பயப்படுறது இல்லையா? இயேசு தேவனுடைய குமாரன் சொல்றாங்களே, அதை கூட நீ என்னன்னு சொல்லி இப்ப கூட பார்க்க மாட்டியா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். ஒரு குற்றவாளி வித்தியாசமான ஆளா இருக்கிற பாருங்க. இவன் என்ன சொல்றான், ஏற்கனவே நம்ம 2 பேருமே சாக போறோம். நீ இந்த மரண டைம்ல கூட நீ என்ன பண்ண மாட்ட, தேவனுக்கு பயப்பட மாட்ட. நம்ம எல்லாம் குற்றம் செஞ்சு என்ன பண்றோம், தண்டிக்கப்படுறோம். ஆனா இவர் இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எந்த தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டுட்டு இந்த குற்றவாளி வித்தியாசமான ஆளா இருக்கிறான் பாருங்க. இயேசுவை குறித்தவனுக்கு ஒரு சரியான எண்ணம் இருக்குது. இயேசுவை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அவனுக்கு இருக்குது. இயேசுவை தன்னுடைய ஆண்டவர்னு சொல்றான் பாருங்க. 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பெரிய மீனிங் இருக்கு. ஆண்டவரேன்னா நீர் என்னை ஆளுகிறவர்னு அர்த்தம். இந்த உலகத்திலும் இனி வரப்போகிற உலகத்திலும் நீரே என்னை ஆளுகிறவர் சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவர்ங்கிறதுக்கு தான் அர்த்தம். அவர் தான் என்னுடைய ஆண்டவர்னா, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்ய போறேன். இப்போ அவர் எனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் நான் ஓட போறேன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர்னு சொல்லி அறிக்கையிடுறான் பாருங்க. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தேவனுடைய குமாரன், இவருக்கு தனியா ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்துல வரும்போது இவர் அங்கே மகிமை உள்ளவராக இருப்பார், இங்கே எல்லாரையும் அரசாளுவார் அப்படிங்கிறதுனா அவனுக்கு தெரியுது. அதான் சொல்றான் பாருங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இவனுக்கு வேற எந்த ஜபமும் தெரியல அவனுக்கு. கடைசி நிமிஷம் சாக போறான், வேற எந்த ஜபமும் அவனுக்கு தெரியல பாருங்க. ஆனா அந்த ஒரு ஜபத்தை பண்றான். என்ன சொல்றான், அடியேனை நினைத்தருளும். இயேசு அதுக்கு உடனே ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கே நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய அஷூரன்ஸ் பாருங்க. ஒரு குற்றவாளி எப்படி மறிக்கிறான், ரட்சிப்பு இல்லாம மறிக்கிறான். இன்னொரு குற்றவாளி எப்படி மறிக்கிறான், தைரியமாய் இயேசு என்னுடைய கரங்களை பிடித்திருக்கிறார், இயேசு என்னுடைய ஆண்டவர், அவர் என்னை காப்பார், அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்வார் என்று ஒரு பெரிய அஷூரன்ஸோட ஒரு சாவு. அப்படி ஒரு சாவு பாருங்க, நல்ல சாவு. ஃபர்ஸ்ட் உள்ள அது மோசமான சாவு. அது நித்திய மரணத்தில் பங்கடையும்படி அவன் செல்ல வேண்டும். இயேசுவை நம்பலன்னா அதான் கதி பாருங்க. நித்திய நரகத்துல பங்கடையும்படி செல்ல வேண்டும். இவனுக்கு பாருங்க, இயேசுடைய கூட பரதீசில் இருக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைச்சது. இவன் செஞ்சதெல்லாம் என்ன, ஒண்ணுமே செய்யல. காலம் ஃபுல்லா என்ன பண்ணியிருக்கான், பாவம் தான் பண்ணியிருக்கான், அக்கிரமம் தான் பண்ணியிருக்கான். இவனால எந்த நன்மையும் இந்த பூமியில உள்ள மனுஷங்களுக்கு உண்டாகல.
ஆனால் பாருங்க, கடைசி நிமிஷத்தில் ஒரே ஒரு காரியத்தை செய்கிறான். இயேசுவை இவன் அறிந்து அவரை ஆண்டவர் என்று அறிக்கை இடுகிறான். என்னை நினைத்து கொள்ளும் என்று ப்ரே பண்ணுறான். அவர்கிட்ட கேட்குறான். கேட்ட உடனே அடுத்த செகண்டே ரட்சிப்பு உண்டாயிருது அவனுக்கு. பாருங்க, நித்தியத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். இப்படிப்பட்டதுதான் நம்முடைய ரட்சிப்பும். பாருங்க, நம்மளும் எந்த அடிப்படையில் வரோம்? நான் அவ்வளோ நல்லது செஞ்சேன், நான் ஏழைகளுக்கெல்லாம் அவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வர்றது கிடையாது. நம்ம எப்படி வரோம்? அந்த குற்றவாளியை போல நம்ம வரோம். தேவனுடைய பார்வையில் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். பாருங்க, அந்த குற்றவாளியை போல தான் இருக்கிறோம். நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நம்ம இயேசுவை இகழுகிறோமா? சில பேர் பாருங்க, வாழ்க்கையில் கடைசி டைமுக்கு வந்துட்டாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? இயேசுவை ஆண்டவர்னு சொல்லி அறிக்கையிடுறது கிடையாது. என்ன செய்கிறாங்க? இயேசுவை இகழுகிறார்கள். மரணப்படுக்கையில் இயேசுவை இகழுகிறார்கள். ஆனால் அந்த ரெண்டாவது உள்ள குற்றவாளி எப்படி இருக்கிறான்? இயேசுவை ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ரட்சிக்கப்படுகிறான். பில்லி கிரஹாம்னு ஒரு மனுஷர் இருந்தார் பாருங்க. அவர் பெரிய சுவிசேஷகர், நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, கடைசி காலங்களில் எப்படி அவர் ரட்சிக்கப்பட போறாரு நான் அப்படின்னு சொல்லும்போது, நான் எத்தனை இயேசுக்காக இவ்வளவு நாள் ஓடி இருக்கிறேன், இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கேன். எந்த காரணத்துக்காக நான் பரலோகம் செல்லல, நானும் அந்த திருடை மாதிரி தான் நான் சென்றேன் பரலோகத்துக்கு. இந்த குற்றவாளி மாதிரி தான் நான் பரலோகத்துக்கு சொல்கிறேன். இயேசுவே என் ஆண்டவர்னு நான் அறிக்கையிடுறேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரோடு கூட பரதேசில் இருப்பேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பில்லி கிரஹாமே சொல்கிறாரு. நாமும் அப்படித்தான் பாருங்க. நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளினால் அல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் உமக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறோம். நீர் இந்த கல்வாரி சிலுவையிலே செய்த காரியத்தின் மூலமாக மட்டுமே ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அதனாலவே ஆண்டவரே பரலோகம் செல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த காரியங்களை உணரும்படிக்கு, புரிந்து கொள்ளும்படிக்கு தேவரீர் எல்லோருக்கும் மனக்கண்களை திறக்கிறார். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.